அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரிவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 18/10/2025 ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் சனிக்கிழமை, சனி மகா பிரதோஷம், தன்வந்திரி ஜெயந்தி, தனதந்தேரஸ்னு பல அற்புதங்கள் மிகுந்த நாளுங்க. இந்த வருடத்துல ஒரு அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி என்பது பெருமாளுக்குரிய ஒரு மாதம். அந்த புரட்டாசி பிறக்கும் நாளே பெருமாளுக்குரிய ஏகாதசி திதியில பிறந்தது. அடுத்தது ஐப்பசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய மாதம். அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாத பௌர்ணமியில் வரக்கூடிய அன்னாபிஷேகம் மிக மிக சிறப்பான நாள். அந்த நாளில் நம்ம சேனல் சார்பாக சிவாலயத்திற்கு 101 வலம்புரி சங்குகளும் 101 சாலி கிராமங்களும் கொடுத்து பூஜை செய்ய சொல்லியிருக்கோம். அந்த வலம்புரி சங்கு, சாலிகிராமம், ருத்ராட்சம்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இல்லைங்க நானே சிவாலயத்திற்கு தானம் கொடுக்க நினைக்கிறேன், வலம்புரி சங்கையோ சாலிகிராமத்தையோ ருத்ராட்சத்தையோ கொடுக்க நினைக்கிறேன் அப்படின்னாலும் அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம், இனிப்பு தானம், அன்னதானம் செய்ய விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இந்த ஐப்பசி மாதத்தின் முதல் நாளே திரையோதசி திதியோட பிறக்குது. இந்த நாள்ல காலை முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூட்சம தாந்திரிகத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த நாளில் தவறாம சிவாலயத்துக்கு போங்க. சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுங்க. உங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சிருந்தாலும் சரி, ஸ்படிகலிங்கம் வச்சிருந்தாலும் சரி, தவறாமல் அபிஷேகம் பண்ணுங்க. குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் சாப்பிடாமல் இருங்க. பிரதோஷம் முழுக்க சாப்பிடாமல் இருக்க முடியலன்னா கூட அந்த பிரதோஷ நேரமான 4:30 7 மணி வரைக்கும் சாப்பிடாமல் இருங்க. அதிலும் மிக மிக முக்கிய குறிப்பு, சனிமகா பிரதோஷ நாளன்று மறந்தும் அசைவ உணவுகள் சாப்பிடக்கூடாது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றிய தகவல்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். முதல்ல நாளை காலை நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிகத்துக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பன்னீரும் மஞ்சளும். சிறிதளவு பன்னீரை பஞ்ச பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. பூஜையில் பஞ்ச பாத்திரம் வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த பஞ்ச பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் சிறிதளவு மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க. கலந்துட்டு உங்கள் கையில் வச்சு மனதார உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் மனதார வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றி தெளிச்சு விடுங்க. வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்கன்னா துளசி செடி பக்கத்துலையும் தெளிச்சு விடுங்க. எல்லா கடவுளுக்குமே அபிஷேகம் பண்ணுவோம் இல்லையா, அதுலேயும் குறிப்பாக இந்த பன்னீர் அப்படிங்கிறது எல்லா தெய்வங்களுக்குரிய அபிஷேகத்துக்குரிய ஒரு முக்கியமான பொருளாகவே கருதப்படுது. இந்த பன்னீர் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை வெளியேற்றக்கூடிய ஒரு பொருளாகவும் கருதப்படுது. நம்ம எல்லாருக்கும் பன்னீரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியும், ஒரு வாசனை திரவியம் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். மற்றபடி இது பூஜைக்கு பயன்படுத்துவாங்க அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பன்னீர் இருக்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா சக்தி மிகுந்த இடமாகவும் தெய்வீக ஆற்றல் நிறைந்த இடமாகவும் இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த பன்னீர் ஐப்பசி மாதத்தின் முதல் நாள் உங்கள் வீட்டு நிலைவாசலில் தெளிக்கும் போது சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். இதை காலங்காத்தால செய்யணும். காலையில் எழுந்ததும் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே வாசக்கதவை திறப்பீங்க இல்லையா, வாசக்கதவை திறந்த உடனே இது தண்ணீரை தெளிச்சு விட்டீங்கன்னா 16 செல்வங்களும் தேடி வரும். இல்லைங்க நான் மறந்துட்டேன், என்னால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறவங்க மாலை பொழுதில் விளக்கேற்றுவீங்க இல்லையா, அந்த விளக்கேற்றுவதற்கு முன்னாடி நிலைவாசலில் தெளிச்சு விட்டுட்டு அதன் பிறகு விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் உண்டாகும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நம்முடைய எபிக் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளையும் பாருங்கள். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர். மகாபெரிவா திருவடி பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.